கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20-25 லட்சம் பெறுமதியான கிஃப்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பொன் விழாக்கு பொன் கொடுக்காம விட்டா எப்படி அப்படின்னு சொல்லித்தான் இந்த கோல்டு செயினை உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அனுப்பினதெல்லாம் போட்டால் கழுத்துல இடமே இருக்காது போல இருக்கு. செல்வங்கள் நிறைஞ்ச குபேரனோட காசு வச்சு அனுப்பியிருக்காங்க. சரி, எவ்வளவு காசு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இதுல கிஃப்டா? 5 லட்சம் போல 5 லட்சம் போல இருக்கா? ஹலோ அச்சு, சர்ப்ரைஸ் டெலிவரியா? இன்றைய அடையுங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி ஜாஃப்னா. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆசை ஒரு வகை வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கோம். என்ன பேர் உங்களுக்கு? சுகந்தினி. சுகந்தினி. சரி, சுகந்தினி அம்மாக்கு இன்னைக்கு கீபோர்டு அம்மா அப்படி இல்லையா? இல்ல 50வது பிறந்த நாள் தானே. இந்த 50வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணுமா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு அங்க நினைச்சு இந்த சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சரி, எப்படி போகுது பிறந்த நாள் எல்லாம்? சர்ப்ரைஸா போகுது. சர்ப்ரைஸா போகுது. எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கு. அடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருது, அழகான ஒரு செலிப்ரேஷன். சரி, ஓகே. அப்போ 50வது பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பிறந்த நாளா இருக்கணும் மட்டும்தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அழகான டெக்கரேஷன், அழகான ஒரு கொண்டாட்டம். நீங்களும் ரொம்பவும் அழகா இருக்கிறீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த கேக் தான் மிஸ் ஆகுது. சரி, எல்லாம் இருக்கு, ஆனால் கேக்கு காணுது. சரி, அதான் இந்த கேக்கை அனுப்பி விட்டுருக்காங்க. சந்தோஷமா இந்த கேக்கை கட் பண்ணட்டுமா இந்த 50வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் உங்களோட டெக்கரேஷன் அதுக்கேற்ற மாதிரி கேக்கை தான் அனுப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா அதோட வயசையும் சேர்த்து அனுப்பி விட்டுருக்காங்க அதுல போட்டு. அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அது இல்லாம அனுப்பியிருந்தா புரட்சி போட்டுருக்கலாம். ஏன்னா ஏஜ்ன்றது ஜஸ்ட் நம்பர் தானே, கவுண்ட் பண்ற நம்பர் தான். நாங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல் தான் இருக்கு, இது இல்லாம அப்படியே இருக்கு தானே. அடுத்தடுத்து என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா சரி, உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க லைஃப்ல இருக்கிற ஒரு ஸ்வீட்டான பர்சனா நீங்க அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பி விட்டுருக்காங்க இந்த சாக்லேட் பாஸ்கெட்டை. சரி, யாருக்கு ஸ்வீட்டா இருக்கிறீங்க? சரி, ஆளை பார்க்க தெரியுது கொஞ்சம் ஸ்வீட்டான பர்சன் தானேண்டு. எல்லாருக்கும் ஸ்வீட்டா இருப்பீங்களோ? சரி, யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் மற்றும் மருமகன். சரி, எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, ஆனா இது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்குது. சரி, அடுத்தடுத்து இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. சரி, உங்களுக்காக ஒரு பல கூட அனுப்பி விட்டுருக்காங்க. எங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட். இதை ஜூஸ் போட்டு குடித்தா நாங்கள் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கலாம். சரி, அப்படி ஒரு கிஃப்டை தான் உங்களுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, 50வது பிறந்த நாளுக்காக அழகழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் அடுத்தடுத்து கொண்டு இருக்குது. சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட், அதையும் பார்ப்போம். செல்வங்கள் நிறைஞ்ச குபேரனோட காசு வச்சு அனுப்பியிருக்காங்க. சரி, எவ்வளவு காசு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இதுல கிஃப்டா? 5 லட்சம் போல 5 லட்சம் போல இருக்கா? சரி, 50வது பிறந்த நாள் 5 லட்சம் மட்டும் யோசிச்சிட்டீங்க போல. சரி, இதுல 3,15,000 பெறுமதியான காசு கிஃப்டா அனுப்பியிருக்காங்க உங்களுக்காக.
குபேரன் வரும்போதே வெயிட்டான கிஃப்டா தான் வந்திருக்கு. கவனமா வச்சிருங்க அந்த குபேரனை. காசை பார்த்தோன்னே என்ன பொருள் ஒன்று வேண்டாம்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒன்று இது எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ரிட்டர்ன் எங்கிட்ட தரீங்களா? எல்லாம் இருக்குதானே உங்கள்ட்ட? சரி, டெடியும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிற உங்கள்ட்ட கொடுக்கறத வேண்டதுல ஆர்வமா இருக்கிற. சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, திறந்து பார்ப்போமா என்ன கிஃப்ட்? சாரி, திறந்து பார்க்காமலே சாரி என்று கெஸ் பண்றீங்க. அது பார்க்க தெரியல. பார்க்க தெரியல. நான் நினைச்சேன் நீங்களே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படி சரி, நீங்க கெஸ் பண்ண மாதிரியே சாரி தான் கிஃப்டா வந்திருக்குதானே? பிடிச்சிருக்கா சாரி? ஓ சரி, ஓகே. ஏற்கனவே இளமையா இருக்கிறீங்க. இந்த சாரி எல்லாம் கொடுத்துனீங்கன்னா இன்னும் இளமையா தான் தெரிய போறீங்க. சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட், அதையும் பார்ப்போம். என்ன ரெட் கலர் ரிப்பனை பிடிச்சி மேல இல்லைங்க. காசு வந்தது. இதுல 1 லட்சம் பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்டா அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எதுவும் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. பிறந்த நாளைக்கு இவ்வளவு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு காசு மழை பொடியுது. அடுத்தடுத்து கிஃப்டா வர இருக்குது. சரி, ஓகே. யார்கிட்ட இருந்து வந்ததா இருக்குது இந்த கிஃப்ட்? ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் மருமக்களும் மற்ற அம்மா அப்பா அண்ணா 2 தம்பி மேல இருக்கணும். எங்க இருக்காங்க அவங்க எல்லாம்? கனடாவில். எல்லாரும் கனடாவில் இருக்காங்க. அனுப்பியிருப்பாங்களா? அனுப்பி வேலை அனுப்பி செய்திருப்பினோம். இங்க அனுப்பி செய்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, இதுல யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த இடத்துல இவங்க வரையில அப்படின்னு சொல்லி? இவங்க வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரை மிஸ் பண்றீங்க? அம்மா அண்ணா எல்லாரையும் தான் மிஸ் பண்றீங்க. வராத எல்லாரையும் தான் மிஸ் பண்றீங்க. அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பார்ப்போமா? நீங்க சொன்னாக்கல இருப்பில்ல. சிறந்த பார்ப்போமா என்ன கிஃப்ட்? நேம் பெயிண்டனோட செயின் வந்து அனுப்பியிருக்காங்க. கோல்டு செயின் கிஃப்டா வந்துருக்குது. 50வது பிறந்த நாள் என்று சொன்னா பொன் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப பொன் விழாவுக்கு பொன் கொடுக்காம விட்டா எப்படி அப்படின்னு சொல்லித்தான் இந்த கோல்டு செயினை வந்து உங்களுக்காக கிஃப்டை அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்துனீங்களா நீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வருமெண்டு? இல்லை வந்தது ஹாப்பி. வர கிஃப்ட் எல்லாமே ரொம்பவே பெருமதியான கிஃப்டா வருது. என்ன சரி, அப்போ உங்களை நிறைய அன்பு வச்ச ஆக்கள் தான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துலன்ட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட், அதையும் பார்ப்போம். என்ன பொன் விழாக்கு பொன் கொடுக்கலாம் தானே எவ்வளவு பொண்ணு அனுப்பி வச்சிருக்காங்க. காசு வச்சிருக்காரு. சரி, அனுப்பினாக்கள் நிறைய காசு வச்சுக்காங்க போல இருக்கேன். அதனாலதான் இப்படி எல்லாம் கிஃப்ட் பண்றாங்க. சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. அந்த கிஃப்டையும் பார்ப்போம். என்ன நான் நினைக்கிறேன் அனுப்பினதெல்லாம் போட்டா கழுத்துல இடமே இருக்காது போல இருக்கு. சரி, பதக்கம் செயின் அனுப்பி விட்டுருக்காங்க. நான் உங்களுக்காக பிடிச்சிருக்கா? நான் நினைக்கிறேன் இவ்வளவு தங்கம் அனுப்பியிருக்கிறோடைய நீங்க ஒரு தங்கமான பர்சன், அதான் இவ்வளவு தங்கம் கொடுத்து விட்டுருக்காங்க. சரி, நீங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கு நினைக்கிறீங்க இந்த கிஃப்ட் எல்லாம்? ஹஸ்பண்ட் விடுற மாதிரி இல்லை, பாசம் தான். ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் அனுப்பியிருப்பாருன்னு நம்பிக்கொண்டே இருக்கிறீங்க. பாவம் அந்த மனுஷன். என்னாலும் பாசம் தானே. உங்களோட ஹஸ்பண்ட் உண்மையான பேர் இல்லை. அப்பா அண்ணா வெளிநாட்டில் இருக்க அம்மா அப்பா அண்ணா அவையர் சேர்ந்து ஹஸ்பண்ட் அனுப்பி இருக்கிறேன் அப்படி நினைக்கிறேன். யாரையும் மிஸ் பண்ணிட்டீங்களா? நல்லா ஜோதிச்சு பாருங்க. சரி, யாராவது சொல்லாம விட்டுட்டீங்களோ? மற்ற ஒன்று அண்டி அண்டி அப்படி அனுப்பியிருக்கோம்னா காசு உதவி செய்திருப்பா. லண்டனில் இருக்கிற அண்டியோட சோதி ஆண்டி. அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, பார்ப்போமே. நான் அந்த கிஃப்ட் என்னங்க, இதுல யார் போட்டோவும் வராது, யார் அனுப்பினும் இருக்காது. சரிங்க, அது சுடுதண்ணி விட்டா தான் தெரியும். மேஜிக் கப் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அப்புறமா சுடுதண்ணி விட்டு பாருங்க. அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்டை நாங்கள் பார்ப்போமே. சரி, அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இதை யார் அனுப்பியிருக்காங்க? சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட், அதையும் பார்ப்போம். அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். என்ன
2 பேரும் ஜோடியா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேமை வந்து கிஃப்டை அனுப்பியிருக்காங்க. எப்பவும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்டா இருக்கணும்னு தான் இந்த கிஃப்டையும் அனுப்பியிருக்காங்க. என்ன இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு, சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம், ஹாப்பி. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இவ்வளவு எல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி? பார்க்கல இவ்வளவு எல்லாம் இருக்கு. அப்படியே யாரெல்லாம் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். என்ன 50 ஆண்டு என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, அன்பை விதைத்து உறவுகளை அரவணைத்து குடும்பத்தை அழகாய் கட்டியெழுப்பிய அன்பின் பயணம். உங்கள் புன்னகை எங்கள் வீட்டின் வெளிச்சம், உங்கள் அன்பே எங்கள் குடும்பத்தின் பலம். ஒவ்வொரு உறவிலும் அன்பை மட்டுமே விதைத்த அரிய பொக்கிஷம் நீங்கள். இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அளவற்ற மகிழ்ச்சி, அமைதி என்றும் அருள்வானாக. இனிய 50வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கேக் வந்து அம்மா, அப்பா, உங்களோட சகோதரர்கள், உங்களோட ஹஸ்பண்ட், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமகன் எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. சாக்லேட் பாஸ்கட் ரோஷானி மகள் அனுப்பியிருக்காங்க. பழக்கூட வந்து ஹபி மகள் அனுப்பியிருக்கிறாங்க. பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களோட 3 சகோதரர்களும் அனுப்பியிருக்கிறாங்க. ரொபின்சன், ஆனந்தன், சுமன் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பேரப்பிள்ளை ஜார்னிகா அவங்க அனுப்பியிருக்காங்க. கப் வந்து அம்மா, அப்பா, தங்கமலர், முத்துராசா கனடாவில இருந்து அனுப்பியிருக்காங்க. நெக்லஸ் வந்து அண்ணா ரொபின்சன் ஃபேமிலி கனடாவில இருந்து அனுப்பியிருக்காங்க. பதக்கம் செயின் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ரிங்கோ அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. எந்த கிஃப்ட்டுக்கும் இப்படி ஒரு கைதட்டல் வரல. அம்மா போட்ட பென்டன் செயின் வந்து மகள் ரொபிஷா, மருமகன் ஜனிஷ்டன் அவங்க அனுப்பியிருக்காங்க. 2 லட்சம் பெறுமதியான காசு வந்து சுமன் தம்பி அனுப்பியிருக்காங்க கனடாவில இருந்து. 1,15,000 பெறுமதியான காசு வந்து அனந்தன் தம்பி. அடுத்தது 50,000 பெறுமதியான காசு வந்து அம்மா கனடாவில இருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து 50,000 பெறுமதியான காசு சோதி என்டி நாதன் ஐயா லண்டன்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. சாரி வந்து சமந்தி தயாளன் வனஜா அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட குடும்பமே சேர்ந்து உங்களுக்காக ஒரு அழகான ஒரு சர்ப்ரைஸ் வந்து தந்துருக்குறாங்க. ஏன்னா இந்த 50வது பிறந்தநாள் எப்போவும் உங்களோட வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு பிறந்தநாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. 50 வருஷம்ன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் இல்லை, ஒரு வயசு மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின்ற ஒரு அனுபவம் மட்டும் தான் சொல்லணும். இந்த ஒரு அழகான ஒரு தருணத்தில் வந்து உங்களோட குடும்பமே சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20-25 லட்சம் பெறுமதியான கிஃப்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். சரி, எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் கிஃப்ட் வரும் இந்த பிறந்த நாளைக்கு? சும்மா கேக் தான் வட்டிவின வந்து நினைக்கிறேன். அது அப்படி தேவையான வந்து எதிர்பார்க்கு. என்ன சொல்ல போறீங்க? இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாங்க எல்லாரும். அம்மா, அப்பா, நான், தம்பி சுமன், தம்பி அனந்தன், சோதியந்தி, எனது கஷ்டம், எனது பிள்ளைகள், மற்றது மருமகன், இந்த சாலை சம்பந்தம் எல்லோருக்கும் நன்றி. சரி, அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கலாமா. நீங்கள் எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு பிரார்த்திச்சுக்கணும். சரி, நன்றி எங்களுக்காக டைம் தந்ததுக்கு. எப்படி சர்ப்ரைஸ், சூப்பர். டெலிபோன் நம்பர் இருக்கா? ஹலோ அச்சு, சர்ப்ரைஸ் டெலிவரியா? இன்றைய அடையுங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி ஜாஃப்னா.